ஆவல். என்னடா இவ இடம் பொருள் ஏவல் சொல்லாம இடம் பொருள் ஆவல் சொல்றேன்னு பாக்குறீங்களா? அதுதான் நம்ம ஷோ. இந்த ஷோல வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஷன்ஸ், ஹேங் அவுட் ஸ்பாட்ஸ் எல்லாம் தான் பார்க்க போறோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது வித்தியாசமான ரீசைக்கிள் பண்ண ப்ராடக்ட்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டோர். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் ஹேண்ட் கிராஃப்டட் மெட்டீரியல்ஸோட எக்ஸ்போ. ஃபன்னா என்ஜாய் பண்றதுக்கு ஏற்ற ஒரு எக்ஸைட்டிங் ஸ்பாட். Welcome to our store. Hello, Nivedita? Yeah. Hello, I'm Iggy. Hi. சிட்டிலே கொஞ்சம் வித்தியாசமான இடங்களை போய் பார்க்கறது நம்ம வேலை. மக்கள் வந்து ரொம்பவே வித்தியாசமா கிடைக்கும், சூப்பரா இருக்கும், ரீசைக்கிள் ப்ராடக்ட்ஸ் அது இதுன்னு சொன்னாங்க. சரி, ரொம்பவே பில்டப்பா இருக்கு, என்னதான் இருக்குன்னு பார்த்து போல நேர்லயே வந்துட்டேன். என்ன இருக்கு? ஸோ இந்த ஸ்டோரோட தீம் என்னன்னா வந்து குவர்க்கி. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபங்கியாக க்ரேஸியாக இருக்கும். ஸோ சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன திங்ஸ் கூட, அது ஒரு ஃபில்டர் காஃபி டவர் டம்ளர் செட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிளாக்காக இருக்கட்டும், வர கெஸ்ட் வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அது சொல்கிற மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் தான் ரொம்ப வித்தியாசமா வச்சிருப்பீங்க. ஓகே ஓகே. இங்க டிஃப்ரெண்டான பொருளோட ரீசைக்கிள் சம்திங் என்னமோ சொன்னாங்களே, அது என்ன? ரீசைக்கிள் ப்ராடக்ட்ஸ் இல்லை, எங்ககிட்ட வந்து அப்சைக்கிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அஸ்விதா ஃபைன் லிவிங் ஸ்டோர், கோலி சோடான்னு வந்து 2 பிராண்ட் இருக்குது. அஸ்விதா ஃபைன் லிவிங் ஸ்டோரில் வந்து குவாக்கி திங்ஸ் இருக்கும், கோலி சோடாவில் வந்து குவாக்கி ஈகோ ஃப்ரெண்ட்லி திங்ஸ் இருக்கும். ஸோ இப்போ கோலி சோடாவில் வந்து என்னன்னா எல்லாமே அப்சைக்கிள் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே, காட்டுறீங்களா? பார்க்கலாமா? ஸோ இதான் நான் சொல்லிட்டு இருந்த அப்சைக்கிள் ப்ராடக்ட்ஸ். இது நோட் தானே? ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற எல்லா இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து ரீசைக்கிள்டு எலிஃபென்ட் டங்லேருந்து பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ். என்ன சொன்னீங்க? ரீசைக்கிள்டு எலிஃபென்ட் டங். டங்கா? ஸ்மெல்ல எதுவும் வராது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் எனி அதர் ரெகுலர் நோட்புக் தட் வி யூஸ். ஓ சூப்பருங்க. இந்த மாதிரி வேற என்ன இருக்கு? இது வித்தியாசமா இருக்கு. இது வந்து பியர் பாட்டில்ஸ்லேருந்து கட் பண்ண கேண்டில் ஸ்டாண்ட். இது எல்லாமே வந்து டயர்லேருந்து இது வந்து டயர்லேருந்து பண்ண பாஸ்போர்ட் ஹோல்டர். ஊர்ல உருட்டி விளையாண்டு இருப்போம், இல்லைன்னா கேஸ் விழுகாம இருக்கணும் வண்டியில கட்டிட்டு இருப்போம். சூப்பர் சூப்பர், வைப்ரண்டா இருக்கு. இது வந்து ஒரு பார்க்க வந்து ஒரு லெதர் ஃபினிஷ் இருக்கும். ஆனால் இது ஆக்சுவலி வந்து வேஸ்ட் கிளாத் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஊற வச்சு அது ஸ்டிஃப் ஆனதுக்கு அப்புறமா இது மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். கார்ட்போர்ட் மாதிரி இருக்கு இல்ல, ஆனா அது வந்து கிளாத் ஸ்டிஃப் ஆனதுக்கு அப்புறமா வரும். ஸோ இது வந்து நம்ம டால்டா டப்பா, அந்த ஆயில் கேன்ஸ் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு அதை வந்து ஜஸ்ட் கட் பண்ணி இது மாதிரி இது வந்து ஒரு என்டையர் கிச்சன் செட். ஊர்ல ஆயில் வண்டியில வேஸ்ட்டை தூக்கி போட்டிருப்பாங்க. சூப்பருங்க. அதை வச்சு ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டீங்களா? அப்புறமா கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதில் வந்து ரெகுலர் பென்சில் பாக்ஸஸ், ஆனால் வந்து இது பால் கவர், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்டி டின்ஸ்ல பண்ற வாலெட்ஸ் அண்ட் பென்சில் பவுச்சஸ் இதெல்லாம் பண்றோம். ஸோ இதோட பர்பஸ் என்னன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து அப்சைக்கிள் கான்செப்ட் இதை வச்சு இது பண்ணலான்னு தெரியும். அதனால கிட்ஸ்க்கும் நிறைய திங்ஸ் நாங்கள் பண்றோம். நீங்கள் பிஸ்னஸ் மூலமா எஜுகேஷனும் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். இப்போ நீங்க சொல்லும்போது என்ன அப்சைக்கிள் நீங்க அது என்ன ரீசைக்கிள் கேள்விப்பட்டிருக்கேன். வாட் இஸ் தட் அப்சைக்கிள்? ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னா அந்த வாட்டர் பாட்டில் வந்து அதுக்கப்புறம் அந்த வாட்டர் பாட்டிலா இருக்காது, அதை வச்சு ஒரு டாயோ இல்லை வந்து வேற ஏதோ ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் விஷயம் பண்றோம். இப்போ ஏன் அப்சைக்கிள் வந்து ரீசைக்கிளை விட பெட்டர்னா, ரீசைக்கிள் பண்ணும்போது அதுக்கு திருப்பி எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணி திருப்பி நம்ம என்வாயன்மெண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டேஞ்சரஸ் ஆக்காம ரொம்ப சிம்பிளா வீட்லயே
நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு பியர் பாட்டில் பெயிண்ட் பண்ணி வைக்கிறதுனால அது வந்து ஒரு பர்பஸே மாறிடுறது இல்லையா? அது மாதிரி அப்படியே பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னீங்களா, அஸ்விதா ஃபைன் லிவிங் ஸ்டோர், அதுலேருந்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக வேற என்ன விஷயங்கள் இருக்கு? ஸோ இந்த ஸ்டோர் பேர் அஸ்விதா ஃபைன் லிவிங் ஸ்டோர். நாங்கள் வந்து ஓவர் 200 டிசைனர் பிராண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து கோலிஸோட வந்து எங்களோட ஃபீச்சர்ட் பிராண்ட்ஸ், அது மாதிரி நிறைய பிராண்ட்ஸோட நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். யார் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணிருந்தாலும் கரெக்ட். ஸோ நாங்கள் வந்து சர்ச் பண்ணுவோம். நாங்கள் வந்து லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக குவர்க்கியாக யார் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ரீட்டைல் பண்ணுறோம். என்னங்க கலர்ஃபுல்லாக இருக்கு, எல்லா கலரும் இங்கே இருக்கும் போல இருக்கு. ஸோ இதான் நான் சொல்லிட்டு இருந்த ஃபில்டர் காஃபி டம்ளர் செட். ஸோ இது நம்ம எப்பவும் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் ஃபில்டர் காஃபி டம்ளர் இல்லாமல் இது வந்து வைப்ரண்ட் கலர்ஸ், இதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் கூட பண்ணலாம். குழந்தைங்க விளையாடுச்சாமான்னு நினைச்சேங்க அங்கிருந்து பார்க்கும்போது. ஆனால் இது வந்து எனாமல் கோட்டட் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபுட் சேஃப். ஸோ இதுலேருந்து நம்ம ரெகுலராக காஃபி குடிக்கிற மாதிரி குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்தாலே வந்து புதுசாக என்ன இருக்குது, டிசைன்ஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால உள்ள வரங்க எப்போவுமே வந்து ஒரு எய்மோட வர மாட்டாங்க. நல்லா சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ், வீட்டுக்கு தேவையான திங்ஸ், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் அது மாதிரி தான் வாங்குவாங்க. What is this? That's a filter coffee maker. So regular filter coffee maker கே வந்து நாங்க ஒரு ட்விஸ்ட் கொடுத்து அதை just கலர்ஃபுல்லா யூஸ் பண்ணலாமா? ஆமா நம்ம வீட்ல யூஸ் பண்றது. நான் ஏதோ ஷோகேஸ்ல வைக்கிறது நினைச்சேங்க. சூப்பர். உண்மையா எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சொல்ல போனா நம்ம எல்லாமே இந்த டீ டம்ளர் ஆகட்டும், ஃபில்டர், இது எல்லாமே நம்ம டெய்லி வாழ்க்கையில பாக்குறது எல்லாத்துக்குமே ஒரு நியூ டைமென்ஷன் கொடுத்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் அட்மைரபிளாகவும் இருக்கு. சூப்பர். நான் வந்த இடம் உண்மையிலேயே பக்காவா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். வழக்கமா இல்லாம வித்தியாசமா இருக்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வரவங்க எல்லாத்துக்குமே இந்த இடம் சூப்பரான ஒரு இடங்க. இந்த இடம் கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கிரியேட்டிவ் இன்டீரியர் டிசைனரை வெளியே கொண்டு வரும். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான இடத்துல உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன். பாய். உங்களை ஒரு அருமையான இடத்துக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில். இப்போ நான் அங்கே தான் இருக்கேன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நல்லா இருக்குல்ல? இது ஹைதராபாத் பால். இங்கே வைட் ரேஞ்சஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு. வாங்க இந்த மாதிரி நிறைய கடையிலையும் பார்க்கலாம். பிடிச்சிருக்கா? இது பனாரஸ் சில்க். அவர் வாரணாசிலேருந்து வந்திருக்காரு. இது பனாரஸோட லைட் வெயிட் சில்க் சாரீஸ். பொதுவாகவே பெண்களுக்கு வந்து பனாரஸ் சில்க்னா ரொம்பவே பிடிக்கும். இங்கே வந்தீங்கன்னா நிறைய அட்ராக்டிவ் கலெக்ஷன்ஸும் இருக்கு, நிறைய அட்ராக்டிவ் கலர்ஸும் இருக்கு. இந்த எக்ஸ்போல 14 ஸ்டேட்ஸ் 150 ஸ்டால்ஸ் இருக்கு. 14 ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத், ஹரியானா, ஹைதராபாத், ஒரிசா, உத்தரப்பிரதேஷ்னு பல ஸ்டேட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்ம நாட்டில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக இருக்க பெரிய இண்டஸ்ட்ரினா அது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான். ஆனால் விவசாயத்தில் எப்படி விவசாயிகளுக்கு லாபம் இல்லையோ அந்த மாதிரி நெசவாளர்களுக்கு இந்த ஃபீல்டில் பெரிய லாபம் இல்லை. இந்த எக்ஸ்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்ஸ்லேருந்தே வந்து அந்தந்த நெசவாளர்கள் டைரெக்டாக இங்கே ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு டைரெக்டாக போய் சேருது. ஹாய், உங்கள் பேர்? யாஷிகா. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கீங்க? நான் சாரீஸ் வாங்கியிருக்கேன், குர்த்தி வாங்கியிருக்கேன், சல்வார் செட் எல்லாமே வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட்லாம் வாங்கியிருக்கேன். ஓ வா. ஸோ எப்போவுமே இங்கே இந்த எக்ஸ்போ வருவீங்க? ரெகுலராக வருவேன். இது ஆக்சுவலாக அடிக்கடி நடக்கும் இந்த ஃபேப்ரிக். அதனால எப்போல்லாம் போடுறாங்களோ ஆட் பார்த்துருவோம். இங்கே வந்து எல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. கலம்காரிலேருந்து இக்கட்லேருந்து யூ நேம் இட் எதுனாலும் இங்கே கிடைக்குது. அதனால ரெகுலராக இங்கே வந்து வாங்கிடுவோம். இன்னும் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த எக்ஸ்போ? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட் ஹியர். ஏன்னா இங்கே ஒரு லோக்கல் ஷாப்பில் போனால் எவ்வளோ இருக்குமோ அதை விட இங்கே கம்மியாகவே கொடுக்குறாங்க. ஸோ பெட்டர். எப்பவுமே இந்த எக்ஸ்போவில் ஷாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. போன வருஷம் வாங்கினதுக்கும் இந்த வருஷம் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நான் யூஸ்வலாக இந்த மத்திய பிரதேஷ் அப்புறம் வெஸ்ட் பெங்கால் அந்த ஸ்டாலுக்கு தான் போவேன்னா. ஆனால் இந்த டைம் பார்த்தா உப்படா சில்க், அதுக்கப்புறம் நிறைய புதுசாக எக்கச்சக்கமான கலெக்ஷன்லாம் வந்திருக்கு. அதனால ஃபுல்லாகவே எல்லாமே பார்த்தேன் ஓவரால். ஆக்சுவலாக சென்னையில் வந்து நிறைய ஷாப்பில் போனீங்கன்னா இந்த இக்வெட் ஒர்க், அதுக்கப்புறம் இந்த
ஆம்தானி ஒர்க்குலாம் இருக்குது. அதெல்லாம் நிறைய இங்கே கிடைக்கிறது இல்லை. இங்கே வந்து சீப்பாகவும் கிடைக்குது, அட் த சேம் டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாகவும் இருக்குது. இந்த எக்ஸ்போ வர ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடக்குது. நிறைய வெரைட்டிஸ், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், சூப்பரா இருந்ததுல இந்த எக்ஸ்போ. ஒரு பிரேக் போயிட்டு வாங்க, ஒரு நல்ல ஸ்பாட் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு இடம் பொருள் ஆவல். இன்னைக்கு நம்ம ஒரு ஹேண்ட்லூம் ஈவென்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு ரீசைக்கிள் ப்ராடக்ட் பார்த்தோம். இன்னும் நம்ம பார்க்காது ஒரு ஹேங் அவுட் மட்டும்தான். வாங்க பார்க்கலாம். என்ன பாக்குறீங்க? நான் ராஜஸ்தானுக்கு வந்திருக்கேங்க. ராஜஸ்தான்னா வேற ஸ்டேட்லாம் நினைச்சுக்காதீங்க, நம்ம சென்னையில இருக்கிற ராஜஸ்தானுக்கு வந்திருக்கேன். பூந்தமல்லி ஹைரோட்ல பிரம்மாண்டமா சோக்கி தானி அப்படின்ற பேர்ல ராஜஸ்தானிய இங்க பிரதிபலிச்சிருக்காங்க. ராஜஸ்தான்காரங்களே ரேஷன் கார்டு மாத்திட்டு வர்ற அளவுக்கு பூந்தமல்லி ஹைரோட்ல சோக்கி தானி அப்படியே ஒரு மினி ராஜஸ்தான் மாதிரி இருக்குங்க. 15 ஏக்கர் பரப்பளவுல நிறைய ராஜஸ்தானிய பாரம்பரிய விஷயங்களை வச்சு பாக்குறவங்களை எல்லாரையும் அசத்திட்டு இருக்காங்க. இங்க நிறைய எக்ஸைட்டடான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிருக்கிறது போட் ரைடிங். வாங்க போலாம். ஜாலியான விஷயம் தான். ஆனால் எனக்கு இன்னைக்கு ராஜஸ்தானுக்கே வந்து போட்டிங் போகிற மாதிரி ரொம்பவே ஜாலியாக இருக்குது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கான், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரியா 4:30க்கு இந்த சோக்கி தானி ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட் தான். எப்பவும் நிற்காம சுற்றிக்கிட்டே இருக்கிற சிட்டி லைஃப்லேருந்து ஒரு குட்டி பிரேக் எடுத்து அதை ப்ரீஸியாக செலிப்ரேட் பண்ண சரியான ஸ்பாட். ராஜஸ்தான் சொன்னாலே ராஜ்புட் இளவரசர்களுக்கும் பேரரசர்களுக்கும் அடுத்தபடியா நம்ம பாலைவன கப்பல் தாங்க ஃபேமஸ். அதாங்க ஒட்டகம். இப்ப நான் அந்த ரைடு தான் போக போறேன். போலாமா? நான் கப்பல்ல எல்லாம் பயணம் செஞ்சதில்ல, ஆனா இந்த பாலைவன கப்பல்ல பயணம் செய்யும் போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா ரொம்ப எக்ஸைட்மெண்டோட ரொம்ப ஜாலியாவும் இருக்கு இந்த ரைட். அது மட்டும் கூலா போது எனக்கு தான் பயமா இருக்கு. ராஜஸ்தானிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகமாக கும்பிடுற கடவுள்ல ஒன்று சாய்பாபா தான். அதனால தான் இந்த குட்டி ராஜஸ்தான்ல கூட குகைக்குள்ள குட்டி சாய்பாபா கோயில் ஒன்று வடிவமைச்சிருக்காங்க. இது சாய்பாபா டிவோட்டிஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இடமா இருக்கும். Very difficult program. Please look here, sir. में चेरी डांस. Next performance coming to artist Bhavai dance. என்னங்க செமையா வாசிச்சனா? இப்போ நம்ம ஒரு டான்ஸ் பார்த்தோம்ல, அந்த டான்ஸோட பேரு கோமர் டான்ஸ். இதுதான் ராஜஸ்தானிஸோட ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸ். இது மாதிரி நிறைய டான்ஸஸ் இங்கே இருக்குது. வெறும் 700 ரூபாய்க்கு ஹார்ஸ் ரைட், கேமல் ரைட், போட்டிங் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெஹந்தி டிசைன், ஹெட் மசாஜ், ஜோதி அப்படின்ற விஷயங்களும் இதில் இணைஞ்சிருக்கு. தனியாக மட்டும் இல்லைங்க, ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது சூப்பரான ஸ்பாட். அதோட டின்னரும் ஆஃபர் பண்ணுறாங்க.
இங்கே இருக்க எல்லா இடத்தையும் பார்த்து ரொம்பவே களைச்சு போயிட்டாங்க. அதான் ஃபைனலாக நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன், அதான் சாப்பிட்றதுக்காக. ஆனால் இங்கே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுமா. கேட்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, வாங்க சாப்பிட போகலாம். உண்மையிலேயே ராஜஸ்தானி ஃபுட் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. சோக்கிதானி அப்படின்னா நல்ல கிராமம் அப்படின்னு அர்த்தமா. உண்மையிலேயே இது ஒரு நல்ல கிராமம் தான். நான் ஒரு 3 மணி நேரம் சூப்பராக என்ஜாய் பண்ணேன். நீங்களும் வந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரியான சூப்பரான ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கிறேன். until then bye bye from Abhi. என்னங்க இந்த வாரம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட நெக்ஸ்ட் வீக் உங்களை வந்து நான் மீட் பண்றேன். until then it's me Lakshmi Priya signing off.